வெல்கம் பேக் டு பசுமை மந்திரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சங்குப்பூ ஜவ்வரிசி உருண்டை. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயில் காலத்துக்கு. அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த டிஷ்ஷை பார்க்க போறோம். ஒரு 2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுப்போம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு 100 கிராம் போல் ஜவ்வரிசி எடுத்துப்போம். இது வந்து மாவு ஜவ்வரிசி. நல்லா ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 முறை தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது போல் 2 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது நம்ம தண்ணி 2 டம்ளர் போட்டோம் இல்லையா, அது நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சங்குப்பூவை அதில் சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சங்குப்பூ கிடச்சிதுன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, இல்லைனா ட்ரை ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது எந்த ஒரு ஃபுட் கலரும் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கலர். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை சூடாக இருக்க பார்த்தே இந்த தண்ணியை வந்து இந்த ஜவ்வரிசியோடு சேர்க்கணும். நல்லா ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா இந்த தண்ணியை சேர்த்து ஒரு பிளேட்டை போட்டு நல்லா தேங்காய் தோல் சீவி வாஷ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். நல்லா பல்ஸ் மோடில் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து பூரணத்துக்கு. இது கூட 2-3 ஏலக்காய் நசுக்கி தூள் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை ஒரு 5-6 ஸ்பூன் போட்டு, மீடியமான ஸ்வீட் வேணும்னா திட்டமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா நிறைய சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ஏலக்காய், சர்க்கரை, தேங்காய் பூ நல்லா மிக்ஸ் பண்ணி பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்லி பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 2 டம்ளர் சேர்த்துப்பேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிருக்கிற பிளேட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ கையில் தண்ணியை தொட்டுக்கின்னு இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு வரணும் ஜவ்வரிசி தண்ணி எல்லாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நசுங்கன்னா இந்த மாதிரி நசுங்கணும் ஜவ்வரிசி, அந்த அளவுக்கு ஊறணும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டு இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் இட்லி கொத்தில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது எண்ணெய் தடவி வைக்கணும், அப்படி இல்லைன்னா துணி போட்டு வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது இது அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம போயிட்டு உருண்டை பண்ணின்னு வந்துடலாம். இப்போது 2 கையிலையும் நல்லா தண்ணி தொட்டுக்கின்னு நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா இப்படி தட்டிக்கின்னு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். பார்த்து பதமாக தண்ணி தொட்டு பண்ணணும். நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணிக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி தொட்டு பண்ணினா நல்லா அதில் இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா கிராக்லாம் சரியாயிடும். ஓகேவா? இப்போது எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சி வேக வச்சுக்கணும். நல்லா இதே மாதிரி அடுத்தடுத்து உருண்டையை நல்லா ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கிராக் இல்லாமல் அழகாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி 5 உருண்டை, என்னோடய இட்லி பாத்திரம் சின்ன பாத்திரன்றதுனால 5 உருண்டை தான் பத்துச்சு. 5 உருண்டை வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு மூடி, இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு
ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். ஓவர் குக் ஆகக்கூடாது, 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் பாலை தயார் பண்ணிடுவோம். நான் தேங்காவை அரைச்சி பால் எடுத்திருக்கேன், வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஒரு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை. ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இந்த சர்க்கரை. நீங்கள் பெரியவங்களாம் இருக்கீங்க, ஸ்வீட் பிடிக்காது, ஓகே நான் நார்மலான ஸ்வீட் இருந்தால் சாப்பிடுவேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்வீட்டே போதுமானது தான். அதனால் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் சுகர் சேர்த்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிடாத குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போது தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்து கிறிஸ்டல் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கலாம். அழகாக ஆறின உடனே ஸ்பூனில் தண்ணி தொட்டு அழகாக எடுத்திங்கன்னா இட்லி வர மாதிரி அழகாக வந்துடும். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி ஸ்வீட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏலக்காய் போட்டு சுகர் போட்டு அழகாக வச்சுருந்தோம்ல, இந்த பாலை இது கூட ஆட் பண்ணிடலாம். வாவ், கலர் எவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருக்குது பாருங்கள். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இந்த சம்மர் டைமில் உங்களோட குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அழகாக இந்த மாதிரி தான் அழகாக வரும். வாவ், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.